சிலர் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் இல்லாத நேரத்தில் திட்டுவாங்க. சின்ன பிள்ளைகள் வந்தா என்ன செய்யும்? சேட்டை பண்ணும். அது யாரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு என்று உள்ள இயல்பை அந்த பிள்ளைகள் செய்யும். செய்யலைன்னால் அது சின்ன பிள்ளை இல்லை. அங்க பாயாம இங்க வராம ஓடாம மைக்க பிடிச்சி இழுக்காம குருவான் எடுத்து கீழே போடாம அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருந்தா அது ஒரு வயசு போனால் அது குழந்தை இல்லை. குழந்தைண்டா ஓடும், பாயும், உடைக்கும், இழுக்கும். இவங்களுக்கு பெரிய கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் பெரிய மக்கள் வந்திருப்பாங்க, கடுப்பாரி பிள்ளைகளை பள்ளியிலிருந்து விரட்டுவதற்கு தான், துரத்துவதற்கு தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை வளர்க்கறத பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுஜூத நிட்டுறாங்க. ஜமாத்து நடத்தி கொண்டு இருந்தவங்க சுஜூத நீட்டிட்டாங்க. பின்னால் உள்ளவங்களுக்கு டவுட் ஆயிட்டு, என்ன நடந்துச்சு, ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரம் தொழுகை நிட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கும் போது ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தோல்ல உட்கார்ந்துட்டார். எழுந்தால் அவர் விழுந்து விடுவார். எனவே என்ன பண்றாங்க, அவர் தோளில் இருந்து இறங்கும் வரைக்கும் வெயிட் பண்ணினாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மௌலவி நம்முடைய பள்ளி இமாம் வந்து ஒரு பிள்ளைக்காக கொஞ்சம் சுஜூத நீட்டி இருந்தால் அவர் டிஸ்மிஸ். இவர் ஒன்று பிள்ளைய வீட்டை வச்சுட்டு வரணும் அல்லது அவர் வீட்டறிக்கணும். இப்படிதான் நம்ம முடிவெடுப்போம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னும் ஒரு நாள் வேக வேகமா தொழுவிக்கிறாங்க. வளமையாக தொழுவிக்கக்கூடிய அந்த ஸ்பீடை விட்டுட்டு வேகமாக தொழுவிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியமாக என்ன யார் சொல்லான்னு கேட்டோன்னு சொன்னாங்க, பின்னால் குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. பின்னால் குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது, எனவேதான் வேகமாக தொழுகை நடத்தினேன்னு சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய மேட்டர் என்ன தெரியுமா, ஒரு நாள் மிம்பர்ல இருந்து ஹுத்பா ஓதிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய பேரப்புள்ள மகளின் மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து என்ன செய்யும், பிள்ளை அங்கே ஓடி விளையாடிச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்த மாதிரி அப்படி கீழே இறங்குறாங்க. இறங்கி பிள்ளைய தூக்கி கொண்டு மிம்பர்ல வச்சுட்டு கொத்துபா கண்டினியூ பண்றாங்க. விடுவோமா? இப்ப நான் ஒரு பையனை பக்கத்துல கூப்பிட்டு வந்து வச்சுட்டு பயம் பண்ணினாலே நம்மளால ஜீரணிக்க முடியாது. என்னென்னால் குழந்தைகள், நாமும் குழந்தைகளாக இருந்தவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம்.